அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம். குர்ஆன் ஓதுறது அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுகிறான். அல்லாஹ் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குர்ஆனை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. எல்லாம் விஜய் திருவனாக வாங்க குர்ஆனுக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அல் ஹிஜ்ர் பாகம் 14 வசனம் 53. அதற்கவர்கள், நீர் பயப்படாதீர், நிச்சயமாக நாம் உமக்கு மிக்க அறிவார்ந்த ஒரு குமாரனை கொண்டு நன்மராயம் கூறுவதற்காகவே வந்திருக்கின்றோம் என்று கூறினார்கள். 54. அதற்கவர், என்னை முதுமை வந்தடைந்து விட்ட போதா நீங்கள் எனக்கு குமாரனை கொண்டு நன்மராயம் கூறுகின்றீர்கள்? எதனை கொண்டு நீங்கள் எனக்கு நன்மராயம் கூறுகின்றீர்கள் என்று கேட்டார். 55. அதற்கவர், உண்மையை கொண்டே நாங்கள் உமக்கு மகனை பற்றி நன்மராயம் கூறுகின்றோம். அதை பற்றி நிராசை கொண்டோரில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம் என்று கூறினார்கள். 56. அதற்கவர், வழிகெட்டவர்களை தவிர வேறு எவர் தன் இரட்சகனின் அருளை பற்றி நிராசை கொள்வார் என்றார். 57. பின்னர் மலக்குகளிடம், அல்லாஹுவினால் அனுப்பப்பட்டவர்களே, உங்கள் செய்தி என்ன என்று கேட்டார். 58. அதற்கவர், பாவிகளான ஒரு கூட்டத்தார் பால் அவர்களை அழித்துவிட நிச்சயமாக நாங்கள் அனுப்பப்பட்டுள்ளோம் என்று கூறினார்கள். 59. லூத்துடைய குடும்பத்தாரை தவிர நிச்சயமாக நாங்கள் அவர்கள் அனைவரையும் காப்பாற்றுகிறவர்கள். 60. அவருடைய மனைவியை தவிர நிச்சயமாக அவள் வேதனை அடைவதில் தங்கியவர்களில் உள்ளவரென்று நாம் நிர்ணயித்து விட்டோம் என்று அல்லாஹ் கூறியதாக கூறினார்கள். 61. அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட மலக்குகளான அத்தூதுவர்கள் லூத்துடைய குடும்பத்தாரிடம் வந்தபொழுது 62. அவர் அவர்களிடம், நிச்சயமாக நீங்கள் எனக்கு அறிமுகமில்லா கூட்டத்தவர் என்று கூறினார். 63. அதற்கவர்கள், அல்ல, அவர்கள் எதை சந்தேகித்து கொண்டிருந்தார்களோ அதை நாம் உம்மிடம் கொண்டு வந்திருக்கின்றோம் என்று கூறினார்கள். 64. நடந்தேறக்கூடியதான உண்மையையே நாம் உம்மிடம் கொண்டு வந்திருக்கின்றோம். நிச்சயமாக நாம் உண்மையாளர்களாகவே இருக்கின்றோம். 65. ஆகவே இரவின் ஒரு பகுதியில் நீர் குடும்பத்தினருடன் 65. ஆகவே இரவின் ஒரு பகுதியில் நீர் குடும்பத்தினருடன் சென்று விடுவீராக. அன்றியும் அவர்களுக்கு பின்னால் நீ தொடர்ந்து செல்வீராக. உங்களில் ஒருவருமே திரும்பி பார்க்க வேண்டாம். நீங்கள் ஏவப்பட்ட இடத்திற்கு சென்று விடுங்கள் என்றார். 66. அன்றியும் நிச்சயமாக இவர்கள் அனைவரும் காலை பொழுதை அடைந்தவர்களாக வேறறுக்கப்பட்டு விடுவார்கள் என்று நாம் முடிவெடுத்து அவருக்கு அறிவித்தோம். 67. மேலும் வாலிபர்கள் சிலர் வந்திருப்பதாக அறிந்து அந்நகரவாசிகள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவர்களாக வந்துவிட்டனர். 68. லூத் நபி அவர்களிடம், நிச்சயமாக இவர்கள் என்னுடைய விருந்தாளிகள், ஆகவே அவர்கள் விஷயத்தில் என்னை நீங்கள் அவமானப்படுத்தி விடாதீர்கள் என்று கூறினர். 69. அன்றியும் நீங்கள் அல்லாஹுவுக்கு பயந்து கொள்ளுங்கள், என்னை இழிவுபடுத்தியும் விடாதீர்கள் என்று கூறினார். 70. அதற்கவர்கள், அகிலத்தார் பற்றியெல்லாம் பேச வேண்டாம் என நாம் உம்மை தடுக்கவில்லையா என்று கூறினார்கள். 71. அதற்கவர்கள், இவர்கள் என்னுடைய பெண்மக்கள், நீங்கள் ஏதும் செய்பவர்களாக இருந்தால் இவர்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினர். 72. நபியே, உம்முடைய உயிரின் மீது சத்தியமாக, நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய மயக்கத்திலேயே தட்டழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லா. எவ்வளோ நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த சூரா அல் ஹிஜ்ரில் பார்க்குறோம் பாருங்கள். இதுக்கான விரிவாக்கம் சொல்லக்கூடிய அறிவு இல்லைனாலும் படிக்கும்போதே நமக்கு எவ்வளோ விஷயங்கள் புரியுது. அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் நாடுறவங்களுக்கு தான் ஹிதாயத். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக. அல்லாஹ் நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியும் லேசான முறையில் தந்தருள்வானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக.
சொர்க்கத்தை வாஜிபாக்கி நகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிரியா அல்லாஹ். பலஸ்தீன மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். பலஸ்தீன மக்களுக்கு எல்லா நலவுகளையும் லேசான முறையில் தந்துருளியா அல்லாஹ். பைத்துல் முகத்தஸை எங்களிடம் மீட்டு தந்துருளியா அல்லாஹ். அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். அநியாயக்கார சமூகத்தாருக்கு எங்களுக்கு சோதனைக்கு உள்ளாக்கி விடாதே ரஹ்மானே. அனைத்துலகும் லேசான முறையில் தந்துருளியா அல்லாஹ். எங்களிடம் துவா கேட்க சொன்னவர்களுடைய ஹலாலான ஹாஜத்தில் நாம் நிறைவேற்றி வை அல்லாஹ். இந்த சிறிது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்களை எடுத்துக்கொள்ளி அல்லாஹ். ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.